الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق وقال أيضا كان رسول الله صلى الله عليه وسلم أحسن الناس خلقا صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலாவிடத்தில் முதலாவது பிரார்த்தித்தவனாக எங்கள் அனைவரையும் தீனோடு பிறக்க வைத்து தீனோடு வாழ வைத்து தீனோடே மரணிக்க செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நெருக்கம், அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை அடைய வேண்டும் என்றிருந்தால் அவனுடைய தன்மையை, அவனுடைய சிஃபாத்துக்களை, அவனிடத்தில் நல்ல பண்புகளை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் அவனை விரும்ப வேண்டும் என்றால், அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் நான் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்றிருந்தால் என்னிடத்தில் நான் நல்ல தன்மைகளை உருவாக்க வேண்டும், நல்ல சிஃபாத்துக்களை உருவாக்க வேண்டும், நல்ல பண்புகளை உருவாக்க வேண்டும். வெளிரங்கமான விடயங்களை கொண்டோ அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிப்பதில்லை. வெளிரங்கமான விடயங்களை கொண்டோ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைய முடியாது. உதாரணமாக, அவனிடத்தில் அழகு இருக்கின்றது, நல்ல ஒரு அழகான ஒரு மனிதனாக இருக்கின்றார். அந்த அழகை வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நெருக்கத்தை, அன்பை அடைய முடியாது. அதே போன்று பணம் இருக்கின்றது, அந்த பணம், சொத்து, செல்வம், இவை அனைத்தும் இருக்கின்றது. இவைகளை வைத்து ஒரு போதும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நெருக்கத்தை, அன்பை அடைய முடியாது. பட்டம், பதவி, ஆட்சி, அதிகாரம் இருக்கின்றது. இவைகளை வைத்து ஒரு போதும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நெருக்கத்தை, அன்பை அடைய முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்தை அடைய முடியாது. உதாரணமாக, பெரியோரு பட்டம், பதவியில் இருக்கக்கூடியவர் இருக்கின்றார். அவரிடத்தில் நல்ல பண்புகள், நல்ல தன்மைகள், நல்ல சிஃபாத்துக்கள் இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் ஒரு போதும் அவனை நேசிக்க மாட்டான். அவர் ஒரு ஆட்சியாளனாக இருக்கின்றான், அவனிடத்தில் நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள் இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் ஒரு போதும் அவனை நேசிக்க மாட்டான். அழகான பண்பு தேவை. உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதன் இன்னபிற மனிதனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் அவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய குவாலிட்டி நல்லதாக இருக்க வேண்டும். அவனுடைய கேரக்டர்ஸ், குவாலிட்டி நல்லதாக இருந்தால் உலகத்திலேயும் மக்கள் கண்ணியப்படுத்துவார்கள். பெரும் ஒரு பணக்காரன் இருக்கின்றால் அவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய குவாலிட்டி மோசமாக இருந்தால் அவனை மக்கள் மதிக்க மாட்டார்கள். அதனால கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு கவிஞர் சொல்லுகின்றார், உனது உடம்புக்கு பணிவிடை செய்யக்கூடியவனே, நீ எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய். அதாவது உன்னுடைய உடலை நீ நல்லதாக கொண்டு வருவதற்கு, நல்ல முறையில் வைத்துக் கொள்வதற்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய். நீங்கள் அவர் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், நீ எவ்வளவு உடலை நல்ல முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கஷ்டப்படுகின்றாயோ உங்கள் உள்ளத்தின் பக்கங்கள் கவனம் செலுத்துங்கள் என்பதாக அந்த புலவர் சொல்லி காட்டுகின்றார், அந்த கவிஞர் சொல்லி காட்டுகின்றார். கல்பு சீராக இருக்க வேண்டும், நாங்கள் உள்ளத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்ஆ, அதாவது உடல்ல ஒரு சதைப்பிண்டம் இருக்கின்றது. இதா சலுவத் சலுசாயிரு அமலிஹி, அந்த உள்ளம் சரியாக இருந்தால் இணைவுகள் சரியாக அமைந்துவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸத சாயிரு அமலிஹி, அதாவது இந்த உள்ளம் கெட்டுவிட்டால் ஏனைய
மக்களும் கெட்டுவிடும் என்ற விடயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த உள்ளத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சீர்படுத்த வேண்டும். என்னுடைய உள்ளத்தை நான் சீர்படுத்த வேண்டும், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சீர்படுத்த வேண்டும். உள்ளத்திலே முதலாவது நல்ல குவாலிட்டி, நல்ல கேரக்டர்ஸ், நல்ல பண்புகள், நல்ல சிஃபாத்துக்கள் உருவாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த மக்களை கரடு முரடான உள்ளத்தில் தான் பாடுபட்டார்கள். எந்த அளவுக்கு நான் மண்டையோட்டில் மது அருந்தக்கூடியவர்கள், அதே போன்று பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு மத்தியில் தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் நபியாக. அவருடைய உள்ளத்தை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்படுத்தினார்கள். அவர் உள்ளத்தை சீர்படுத்தி எப்படி மாற்றினார்கள்? அஸ்ஹாபி கன்னுஜூம் பிஐஹிம் இக்ததைத்தும் இக்ததைத்தும், என்னுடைய நபிமார்கள், என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அவர்களை யார் பின்பற்றுகின்றீர்களோ வழி தவற மாட்டீர்கள் என்ற விடயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் பாடுபட வேண்டும். நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை செப்பனிட வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய உள்ளத்திலே நல்ல சிஃபாத்துக்களை, நல்ல தன்மைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். கண்ணாடி பார்க்கின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும். கண்ணாடிக்கு முன்னால படம் அனைத்தியாளர்கள், வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள். இந்த கண்ணாடி பார்க்கும் பொழுது ஓதக்கூடிய துஆ யாருக்கு தெரியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம அந்த ஹஸந்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் குலுகி, யா அல்லாஹ், நீ அந்த ஹஸந்த ஹல்கி, நீ அழகானதா ஆக்கி வைத்திருக்கின்றாய். எனவே ஃபஹஸ்ஸின் குலுகி, என்னுடைய உள்ளத்தையும் நல்ல முறையில் நல்லதாக ஆக்கிவிடு என்ற துஆவை நாங்கள் ஓத வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அந்த துஆவை ஓதுகின்றோமா இல்லையா? கண்ணாடி பார்க்கும் பொழுது கூட அந்த துஆவை ஓத வேண்டும். ஃபஹஸ்ஸின் குலுகி, என்னுடைய உள்ளத்தை நல்லதாக ஆக்கிவிடு, என்னுடைய உள்ளத்தில் நல்ல சிஃபாத்துக்களை ஏற்படுத்திவிடு என்ற துஆவை நாங்கள் ஒவ்வொருவரும் ஓத வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அன்பின் தாய்மார்களே, என்ன தெரியுமா? ஒரு வகையில் ஒரு சந்தோஷம், இன்னொரு வகையில் ஒரு கவலை. நாங்கள் சொல்லுகின்றோம் ஃபாஸ்டஸ்ட் growth ரிலீஜன் இஸ்லாம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உண்மைதான். உலகத்தில் அதிகமாக அசுர வேகத்தில் வளரக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கும் என்றிருந்தால் அது இஸ்லாம் தான். அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், அது போன்று ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள், ஏனைய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அதிகமாக வளர வேகமாக ஃபாஸ்டஸ்ட் growth ரிலீஜன்ஸ் ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அது இஸ்லாத்தை தவிர வேறு ஒரு மார்க்கம் இல்லை. ஆனால் நாங்கள் சந்தோஷப்பட முடியாது. எங்களால் தான் இஸ்லாம் வளருகின்றது என்று நாங்கள் எங்களால் யாருக்கும் சொல்ல முடியாது. எங்களுடைய நடை, உடை, பாவனையை பார்த்து இஸ்லாத்துக்கு வருகின்றார்களா? வந்த நபர் யாராவது இருக்கின்றார்களா? இல்லை சகோதரர்களே. ஏன்? எங்களுடைய சிஃபாத்துக்கள் அவ்வளவு மோசமாக இருக்கின்றது. They are studying our Quran. அவர்கள் குர்ஆனை படித்து இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். எங்களுடைய சிஃபாத்துக்களை பார்த்தல்ல, எங்களுடைய நல்ல தன்மைகளை பார்த்தல்ல, எங்களுடைய கேரக்டர்ஸ், எங்களுடைய குவாலிட்டியை பார்த்தல்ல கண்ணியத்துக்குரியவர்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். எனவே எங்களுடைய தன்மைகளை, எங்களுடைய குவாலிட்டி, எங்களுடைய கேரக்டர்ஸை நாங்கள் நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், நபியே, நீங்கள் நல்ல சிறப்பான சிறந்த பண்புள்ளவராக இருக்கின்றீர்கள், நல்ல கேரக்டர்ஸ் உடையவராக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகின்றான். அவர்கள் எப்படி என்றால், வல் காமிமீனல் கைல், கோபத்தை மென்று விளங்குவார்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் எவ்வளவுதான் அநியாயம் செய்தாலும் அவைகளை மன்னித்து விடுவார்கள். ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி தலையிலே அப்படியே ஊத்தி கொட்டுகின்றால், கண்ணியத்துக்குரியவர்களை வளமையான விடயம் கேள்விப்படுகின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பெண் மூதாட்டி நோய்வாய்ப்பட்டிருக்கின்றாள் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த மூதாட்டி ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க செல்கின்றார்கள். நாங்கள் என்றால் எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? எனக்கு ஒருவன் அநியாயம் செய்தால் அவனை நான் மறக்கவே மாட்டேன். எங்களுடைய உள்ளம் சீர்கட்டு விட்டது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களுடைய கேரக்டர்ஸ், எங்களுடைய நல்ல பண்புகளை நாங்கள் உருவாக்குவோம். எங்களுக்கு மத்தியிலே விட்டு கொடுப்போம். இதை பற்றி தனியாக பேச வேண்டும். ஒரு நாள் மஸ்ஜிதை விட்டு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகின்றார்கள். ஒரு சஹாபி he is finding his slippers, அவருடைய செருப்பை தேடிக் கொண்டிருக்கின்றார். என்ன செய்கின்றார்கள்? 2 சஹாபாக்கள் ஜோக்குக்காக, just for a fun, ஜோக்குக்காக வேண்டி, விளையாட்டுக்காக வேண்டி அவருடைய ஸ்லீப்பரை அப்படியே ஒளித்து வைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லுகின்றார்கள், அவர்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தான் ஜோக்குக்காக வேண்டி செய்தோம் என்று சொல்ல, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? லா யஹில்லு முஸ்லிமன் ஐயுரப்பிய முஸ்லிமன், அதாவது ஒரு முஸ்லீமை பயமுறுத்த, அதாவது ஒரு முஸ்லீமிடத்தில் பயத்தை உருவாக்குவதை அல்லாஹ் ஒரு முஸ்லீமுக்கு ஹலாலாக்கவில்லை, ஹராம் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் நாங்கள் பக்கத்தில் உள்ள வீட்டார்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்துகின்றோம். நாங்கள் வீட்டில் உள்ள மருமகளை, மாமியை நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்துகின்றோம், நோவினைப்படுத்துகின்றோம். எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்துகின்றோம், எவ்வளவு பேசுகின்றோம் அவர்களுடைய குறை நிறைகளை. இஸ்லாத்தில் அனுமதி இல்லை சகோதரிகளே. ஒரு வாமிதியா என்ற கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு வருகின்றாள். யா ரசூலுல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்ல, பல விடயங்களை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவளை அனுப்புகின்றார்கள். அதற்கு பின்னால சில மாதங்களுக்கு பின்னால, சில தினங்களுக்கு பின்னால வருகின்றாள். யா ரசூலுல்லாஹ், ஐ அம் கன்சீவ் லேடி, நான் அதாவது கர்ப்பிணியாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றாள். அதற்கு பின்னாலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளை அனுப்புகின்றார்கள். அதற்கு பின்னால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னாலும் பிள்ளை பெற்றெடுத்ததற்கு பின்னால வருகின்றாள். அதற்கு பின்னால சொல்லுகின்றார், இப்போது உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் பிறகு வாருங்கள். அவளும் விடவில்லை, அந்த பெண்மணியும் விடவில்லை, தொடர்ந்து வருகின்றாள். யார சொல்ல, நான் தவறு செய்து விட்டேன், நான் ஜினா செய்து விட்டேன், பிள்ளையும் கிடைத்து விட்டது, எனக்குரிய தண்டனையை தாருங்கள் என்று சொல்ல, கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்றால், காலித் இப்னு வலீத் எந்த அளவுக்கு என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பெண்மணிக்கு கல்லால் அடித்து கொலை செய்யப்படுகின்றது. அந்த அதாவது காலித் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடியவர் அடித்த கல்லால, கண்ணியத்துக்குரியவர்களே, ரத்தம் பீரிட்டு அவருடைய உடம்புல வீசுகின்றது. ஹஜ்ரத் பெரும் சி என்ற வார்த்தையை சொல்லுகின்றார். இவருடைய தௌபா எந்த அளவுக்கு என்றால், இந்த பெண்மணியுடைய தௌபா முழு மதீனாவாசிகளுக்கு பங்கு வைத்தாலும் அல்லாஹ் முழு மதீனாவாசிகளுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நான் சொல்ல வருவது என்றால், உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கின்றான், வெளிரங்கத்தை பார்ப்பது அல்ல. நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்துவோம். உள்ளத்தை சீர்படுத்தி அமல் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோம். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.